திருநெல்வேலி மாவட்டத்தின் மானூர் வட்டத்திற்கு உட்பட்ட தேவர்குளம் பகுதியில் 18/12/2025 தட்கல் மூலம் உடனடியாக மின்சார இணைப்பு விவசாய நிலங்களுக்கு, குறிப்பாக விவசாய நிலங்களில் இருக்கும் மோட்டாரை இயக்குவதற்காக கொடுத்துள்ளார் பிரவீன். இன்று வரை 7 மாதங்கள் முடிவடைந்த பிறகும் மின் வாரியத்தில் இருந்து அந்த தட்கல் இணைப்பு, மின் இணைப்பு இந்த விவசாயிக்கு உடனடியாக வழங்கப்படவில்லை. பல்வேறு முறை நினைவூட்டல்களை மின்சார வாரியத்திற்கு தெரிவித்தும் தற்போது வரை அது ஆய்வு அளவிலேயே உள்ளது என மின்வாரியம் இவருக்கு பதில் அளித்திருக்கிறது. இதன் காரணமாக மிகுந்த மனவேதனை அடைந்த பிரவீன் உடனடியாக டீசல் பம்பு செட்டு ஒன்றை வாங்கி தற்போது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவில் டீசல்களை பயன்படுத்தி மோட்டாரை இயக்கி வருகிறார். இது குறித்த விரிவான விவரங்களை அவரிடமே கேட்போம். சார், தக்கலுக்கு உடனே பணம் கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு 30 நாள் இல்லை 60 நாளில் கரண்ட் தாரோம்னு சொன்னாங்க. தரிசு நிலத்தை நான் எங்கள் தாத்தா பூட்ட விவசாயமே வேண்டாம்னு விட்டு நிலத்தை, தரிசு நிலத்தை ஏகப்பட்ட ரூபா செலவழித்து ஆழ்துளை கிணறு அமைச்சு அதிலிருந்து விவசாயம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு 160 தென்னங்கன்று வச்சுருந்தேன். அந்த 160 தென்னங்கன்லேயும் 60 நாளில் கரண்ட் கொடுக்குங்கிறனால நானும் விவசாயத்தை முன்முறைப்படுத்தி அது மேலே இருக்க மோகத்தினால ஏகப்பட்ட ரூபா செலவழித்து நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு 7 மாதம் ஆகியும் இன்னும் கரண்ட் தரல. இதனால எனக்கு 50 தென்னங்கன்று பட்டு போச்சு. இன்னும் ஒரு 110 தென்னங்கன்று தான் இருக்குது. இந்த 110 தென்னங்கன்னா என்னால் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பல அதிகாரிகிட்டே நான் மனு கொடுத்துருக்கேன். மனு கொடுத்து நான் அப்படியே சோர்ந்து போயிட்டேன். மருந்து குடிக்க அளவுக்கு ஆளாகிட்டேன். எனக்கு டெய்லி 500 ரூபா கொடுத்து நான் தென்னங்கன்னுக்கு தண்ணி பாய்க்க முடியுமா? நான் அவ்வளோ பெரிய பணக்காரம்லாம் கிடையாது. வட்டிக்கு வாங்கி செயினை எல்லாம் தாலிக்கொடி, பெண்டாட்டி தாலிக்கொடியிலேருந்து அம்பிட்டு அரமனை வச்சு சீரழிஞ்சு போயிட்டேன். எனக்கு உடனடியாக அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கம் எனக்கு கரண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ஒன்று கரண்டை கொடுங்க, இல்லைன்னா மருந்து வாங்கி கொடுங்க. ஒரே ஆட்டில் நான் சோழி முடிஞ்சிடுவேன். எனக்கு இதுக்கு மேலே சொல்லதுக்கு வார்த்தைகளே இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான, இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானவர் தட்கல் முறையில் எமர்ஜென்சிக்காக விவசாயம் செய்யணும்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுவரை 7 மாதங்களாகி அவங்களுக்கு சரியான முறையில் மின்சார சப்ளை கொடுக்காதனால அதிகமான, ஏற்கனவே விலை வாய்ஞ்சாலே விலை இல்லை, ஆனால் இப்போ இவங்க டீசல் போட்டு ஓட்டுறதுனால அதிகமான நஷ்டத்திற்கு ஆளாகி மேற்கொண்டு கடன் அதிகமாக ஆளாகியிருக்காங்க. அதனால் இந்த அரசு, புதியதாக பொறுப்பேற்றுக்கிற அரசு விவசாயம் நலன் கருதி அந்த தட்கல் முறையில் மின் இணைப்பை விரைவாக விவசாயிகள் செலுத்தணும். எங்களுடைய கோரிக்கையும் நாங்கள் இந்த மின் இணைப்புக்காண்டியும் 3 முக்கிய கோரிக்கைக்காக வந்திருக்கோம். இந்த மின் இணைப்புக்கு அவசியமாக வழங்கி விவசாயிகளுக்கு தண்ணி பாய்ச்சலுக்கு ஏற்பாடு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறோம்.